ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பிரிக்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெட்மியோட நோட் 10 மொபைலோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கரெக்டான டைமுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்ப்போம். இப்போ இந்த பாக்ஸோட மேல் கேஸை வந்து ரிமூவ் பண்ணுவோம். இந்த கவரை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து நம்மளுக்கு மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஜஸ்ட் ரெட்மி அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு இந்த மொபைல் எடுத்துகிட்டு ஒரு சைடில் வைப்போம். இதை வச்சுட்டு மற்றபடி வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ் எடுப்போம். அந்த பாக்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு ஒரு சைடில் வைப்போம். வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸுக்கு கீழே வந்துட்டு நமக்கு வந்துட்டு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட நமக்கு ஒரு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்துட்டு பாக்ஸ்லேயே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இந்த மொபைலில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு உங்கள் மொபைலை சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்துட்டு நமக்கு யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் கனெக்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம மொபைலை சார்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு வெளியெடுத்து வந்து பார்ப்போம். ஒயரோட குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி லென்த்தும் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்துட்டு பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், யூஎஸ்பி டைப் சி கனெக்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு வந்துட்டு ஒரு சைடில் வைப்போம். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்துட்டு அந்த இன்னொரு பாக்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்களா, அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு. இந்த பாக்ஸ் வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு யூசர் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 10 யூசர் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது பெருசாக வந்துட்டு இதில் எதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இருக்காது. இருந்தாலும் வந்துட்டு ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து இதில் வந்துட்டு கவர் பண்ணியிருப்பாங்க யூஸ்வலாக. ஸோ இதை வந்துட்டு ஒரு சைடில் வைப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து தராங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். கேஸ் வந்துட்டு இப்போ இந்த கேஸை வெளியே எடுத்து ஒரு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். குவாலிட்டி வந்துட்டு ஓகே தான், ரொம்ப மோசம் இல்லை. ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கேஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறது. ஸோ நீங்கள் தனியாக வேணும்னா வந்து வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் இதுவும் ஓகே தான், ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா தான் இருக்கும். இது கூடயே நமக்கு ஒரு சிம் எஜெக்டர் பின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இதை தவிர இந்த பாக்ஸில் வந்துட்டு எதுவும் இல்லை. இப்போதைக்கு இந்த பின்னை வச்சுட்டு நம்ம இப்போ மொபைலை பார்ப்போம். மொபைலை வந்துட்டு இந்த மேலே கொடுத்துருக்க அந்த கவர் வந்து வெளியே எடுத்து இதோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறதுனால. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் வந்துட்டு ஓரளவுக்கு லைட்டாக தான் இருக்குது. மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வால்யூம் கண்ட்ரோலும் அதுக்கப்புறம் பவர் பட்டன் அதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 3.5mm ஜாக், அதுக்கப்புறம் யூஎஸ்பி டைப் சி கனெக்டர், அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் பின், அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு இன்னொரு ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் ஐஆர் பிளாஸ்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு செகண்டரி மைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.43 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அமோலட் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு ஒரு குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 48 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ், அதுக்கப்புறம் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சல் டெப்த், அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சல் மேக்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஸ்டார் வேல்யூ, அதுக்கப்புறம் ஜஸ்ட் ரெட்மி லேபிள். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மெயினாக வந்துட்டு 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அது ஸ்கிப் பண்ணலாம் இந்த மொபைலில். இப்போ வந்துட்டு இந்த மொபைலை வந்துட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணி இதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஜஸ்ட் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு இதை ஆன் பண்ணிட்டு இந்த கான்ஃபிகர் பண்ணுற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு 3x ஸ்பீடில் வந்துட்டு சீக்கிரமாக நான் கொண்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு போர் அடிக்காமல் இருக்கும். இப்போ வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ணிடுவோம் அந்த மொபைலை. இப்போதைக்கு நான் எல்லாமே மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்கிப் தான் பண்ணுறேன். எது வந்துட்டு நான் ஒய்ஃபை கூடயோ இல்லை வேறு ஏதாவது மொபைல் நெட்வொர்க் கூடயோ இது வந்து கனெக்ட் பண்ணல. அதே மாதிரி இப்போதைக்கு வந்துட்டு சிம் எதுவும் போடல. ஜஸ்ட் வந்துட்டு இப்போதைக்கு நான் எல்லாமே வந்துட்டு எனக்கு தேவையில்லாத ஆப்ஷன்ஸ்லாம் டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போதைக்கு வந்துட்டு ஜஸ்ட் இது எவ்வளோ குயிக்காக வந்துட்டு இந்த செட்டப் வந்து நம்மளால் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம இந்த செட்டப் வந்து முடிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செட்டப் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சாச்சு. செட்டப் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சு உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. ஹோம் ஸ்க்ரீன் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே வந்துட்டு இந்த அமலடுங்கனால வந்துட்டு உங்களுக்கு சூப்பர் அமலடுங்கனால ஒரு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டாக வந்து இருக்குது பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது. அது ஒரு மெயின் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது MUI 12.0.4 வந்து ரன் ஆகுது. ஸோ ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 40+ GB வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் வந்துருக்கு. நான் இப்போதைக்கு எந்த ஒரு நெட்வொர்க்லையும் நான் கனெக்ட் பண்ண கிடையாது. இப்போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட டச் ரெஸ்பான்சிவ்னஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த டிஸ்பிளேயோட கிளாரிட்டி எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கான்ட்ராஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்குது. நான் இப்போ பர்சனலாக வந்துட்டு இந்த மொபைலை வந்துட்டு ஒரு பர்டிகுலராக ஒரு சம்டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட பர்சனல் ஃபீட்பேக் எப்படின்னு கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த டிவைஸை நான் சார்ஜ் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு மோர் தென் ஒரு 1 ஹவர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட பர்சனல் ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிவைஸில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத ஒரு ஹை லெவலில் வந்து பார்த்துருவோம். ஹை லெவலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோட பர்சனல் ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது நீங்கள் யாராவது டிவைஸை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா அவங்கள சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வாங்க இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்ப்போம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 6.43 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஒரு 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா கொடுக்குறாங்க இதோட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் சப்போர்ட்டும் இருக்குது. கொரில்லா கிளாஸ் 3 வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு 48 மெகா பிக்சல் ஏஐ குவாட் கேமரா செட்டப் வந்து இருக்குது, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி. அதே மாதிரி இது 5000 மில்லியா பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல விஷயம் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஐஆர் ரிமோட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் இந்த இஏஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுக்கறதுனால. அதே மாதிரி குவால்காம் ஸ்னாப்டிராகன் 678 கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிட் ரேஞ்ச் சிப் வந்து. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸுங்கிறது உங்களுக்கு வந்துட்டு ஓகே ஓரளவு வந்து டீசெண்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேமிங் பர்ஃபார்மன்ஸுமே நீங்கள் வந்து ஒரு மீடியம் செட்டிங்ஸ் வச்சுன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு 13,000 ப்ளஸ் அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கியிருக்க மாடல் 4GB + 64GB. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் தெரியுது. இப்போ என்னோட பர்சனல் ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இதை யூஸ் பண்ண டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஒரு சில மூவிஸ் வந்து பார்த்தேன். லைக் நெட்ஃப்ளிக்ஸ் அக்சஸ் பண்ணி பார்த்தது வந்து அதுக்கப்புறம் ஒரு சில மூவிஸ் வந்து பார்த்தது வந்து அந்த டிஸ்பிளே கிளாரிட்டிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அது இல்லாமல் சில கால்ஸும் வந்து பேசி பார்த்தேன். அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு இந்த ஏர்டெல் சிம் அதுக்கப்புறம் ஜியோ சிம் ரெண்டுமே நான் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ சிம் மட்டும் வந்து பார்த்தா ஃபஸ்ட் வந்து டிடெக்ட் ஆகல. அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் டிடெக்ட் ஆச்சு. மேபி ஒரு சாஃப்ட்வேர் பக்காக இருக்கலாம். அது ஃபியூச்சர் அப்டேட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன ட்ராபேக் என்ன சொல்லணும்னா இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் வந்து கரெக்டாக வந்துட்டு கேலிப்ரேட் பண்ணல. ஒரு ஸ்பீக்கரில் வந்து டவுன் சைட் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு 80% ஆஃப் வால்யூம் வந்து அதில் தான் வருது. டாப் சைடில் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 20% வால்யூம் தான் அதுலேருந்து வருது. ஸோ அது ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மொபைலில் வேறு எந்த ட்ராபேக்கும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. நான் வேணால் இந்த டிவைஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது எவ்வளோ நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகுது, அதே மாதிரி பேட்டரி எவ்வளோ நேரம் நிற்கிது, அதே மாதிரி கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஏதாச்சும் த்ராட்லிங் இஷ்யூ இருக்கா, அதே மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு இன்னொரு 2-3 வீக்ஸ் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற கேமரா சாம்பிள்ஸ் வந்துட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து நான் எடுத்தேன். ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1080p, அதுக்கப்புறம் இது 4Kலையும் வீடியோ எடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 1080pயில் எடுத்த வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா 4K எடுத்தேன். ஸோ 4Kல வந்துட்டு அதோட இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பராக வந்துட்டு வீடியோ வந்துருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.